விஜய் கொஞ்சம் பதட்டப்படாமல் இருந்தால் அடுத்து பெரிய கட்சி, தனக்கு எந்த ஆபத்தும் இல்லாத கட்சி என்று பார்த்தால் அதிமுகவை கூப்பிட்டிருக்கலாம். அது ஒரு பெரிய கட்சி தான். பெரிய பேச்சுவார்த்தைகள் இருந்திருக்கும், இழுபறி இருந்திருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் சின்ன சின்ன கட்சிகளை வைத்துக்கொண்டு என்ன செய்ய முடியுங்கிறது தான் கேள்வி. அப்போ நீங்க சொல்ற மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் யார்கிட்ட இருக்காங்க அப்படின்னா திமுக தான் இருக்கு. கடந்த 5 ஆண்டுகளா திமுகவினுடைய எந்த கூட்டணி கட்சியும் தங்களுடைய உரிமையை பற்றியோ, மக்களை பற்றியோ, ஊழல் எதிர்ப்பு பற்றியோ, இல்லை பாலியல் வன்முறை பற்றியோ, இல்லை அரசு அலுவலர்கள் மீதான தாக்குதல் பற்றியோ எதை பற்றியும் பேசல. அப்போ அவர்களும் பார்ட் ஆஃப் ஊழல் தான். கம்யூனிஸ்டும் பார்ட் ஆஃப் ஊழல் தான். திமுக திருமாவளவனும் அப்படித்தான், யுஎம்எல்லும் அப்படித்தான், எல்லாரும் அப்படித்தான். இவங்களுக்கு திடீர்னு ஓவராலாக என்ன புனிதத்துவம்? விஜய் கூட போகிறதுனால ஒரு புனிதத்துவம் நீங்கள் தானே சொல்றீங்க. பிஜேபி என்றால் வாஷிங் மிஷின்னு சொல்கிறீங்க. அப்போது திடீர்னு தாவாக்கா மட்டும் வாஷிங் மிஷினாக மாறிடுமான்னு எனக்கு புரியல. அதனால் விஜய் பண்ண பெரிய தப்பு. மீண்டும் சொல்லுகிறேன், அவர் அடுத்த பெரிய கட்சி எது ஸ்திரமாக இருக்கும் அப்படின்னு பார்த்து இன்வைட் பண்ணியிருக்கணும்.